விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஆனூரார் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் புரட்சி பெயரும் எங்கள் அன்புக்குரிய சகோதரமான வைகோ அவர்களே, இனமான நடிகர், கருத்துக்களை லட்சியங்களை அடையாளமாக கொண்டு திரைய உலகத்திலும் பவனி வந்து கொண்டிருக்கின்ற இனமான நடிகர் சத்யராஜ் அவர்களே, கழகத்தினுடைய தலைவர் தோழர் குளத்தூர்மணி அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே, வழக்கறிஞர் அமர்நாத் அவர்களே, இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை அறுபாடுபட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக உறங்காமல் கழக தோழர்களோடு இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர் அண்ணாமலை அவர்களே, கூடியிருக்கிற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். பெரியார் திராவிடர் கழகம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற தலைவர்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கி தந்து அவர்கள் உரையாற்றுவதற்கு முறையான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் சில நிமிடங்கள் உங்களுடன் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஈழத்திலே வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உலகம் முழுதும் தமிழர்களுடைய கோரிக்கையாக முழக்கமாக வலிமை பெற வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் முடிந்ததற்கு பிறகு ஏற்கனவே இருந்த நிலைமையை விட அங்கே தமிழர்கள் மேலும் மோசமான இனப்படுகொலைக்கு, மேலும் மோசமான இராணுவத்தினுடைய அடக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த ஏராளமான செய்திகள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த செய்திகள் சர்வதேசத்தினுடைய பார்வையை இதுவரை ஈழத்தின் பக்கம் திரும்பாத அவர்களை திரும்ப வைக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு சர்வதேச அரசியலில் உருவாகி கொண்டு வருகிறது. ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகிற கட்டமைப்பு இனப்படுகொலை, கல்ச்சுரல் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகிற கலாச்சார இனப்படுகொலை, இவைகள் அங்கே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு பூமியாக இன்றைக்கு அந்த குருதி படைந்த பூமி மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் 2 நாட்களாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சில செய்திகளை மட்டும் உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். முள்ளிவாய்க்கால் தமிழர்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய அறிக்கையின்படியே 40,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பான் கி மூன் நியமித்த குழுவினுடைய அறிக்கையின்படியே சொல்லப்படுகிற அந்த 40,000 தமிழர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக, வீர வணக்கம் செலுத்துவதற்காக நேற்று முழுதினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய தலைவர் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றது. எனவே அந்த நிகழ்ச்சியை படுகொலைக்கு உள்ளான மக்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு கூட செலுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அடக்குமுறை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவருடைய தலைவர் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிற போது அங்கே மிக மோசமாக இரும்பு தடியால் தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் இதை கண்டித்து பல்கலைக்கழக வளாகத்திலே அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நேற்று முன்தினம் நடந்து கொண்டிருக்கிற செய்தி. ஒரு பக்கம் இறந்து போன தங்கள் சொந்தங்களுக்கு கண்ணீர் விடக்கூட கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசு, இன்னொரு பக்கம் தமிழர்களை நாங்கள் கொன்று குவித்ததற்காக அங்கே வெற்றி விழாக்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஏதோ ரீகன்சிலேஷன் இன கொடுமைக்கு உள்ளாகி
போர் தாக்குதலுக்கு உள்ளான மக்களை அவர்களை சமாதானப்படுத்துகிறோம், அவருடைய உள்ளத்தை ஏற்பட்ட வடுக்களை நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்லப்படுகிற ரெகன்சிலேஷன் ஆய்வுக்குழுவை நியமித்துக் கொண்டிருக்கின்ற அரசு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அந்த தமிழர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று கருதியிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த படுகொலை நாளை வெற்றி விழாவாக அவர்கள் ஒருபோதும் கொண்டாடி இருக்க மாட்டார்கள். பலாலியிலே இதற்கான வெற்றி விழா இலங்கை முப்படை ராணுவ தளபதிகளை கொண்டு அங்கே நேற்று முன்தினம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி விழாவுக்காக ராணுவ தளபதிகளை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள், தமிழ் பிள்ளைகள் இவர்களை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூட முதல்வர்கள் வழியாக அச்சுறுத்தி அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வர செய்து எந்த தமிழர்களை இனப்படுகொலை செய்த ராணுவ அதிகாரிகள், அந்த இனப்படுகொலை செய்த ராணுவ அதிகாரிகளுக்கு அந்த தமிழ் பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு மெடல் சூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் அங்கே அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழர்களுக்கு கட்டித்தரப்பட வேண்டிய வீடுகளை கட்டாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கள பேரினவாத அரசு பலாலியிலே 3 ராணுவ படை தளபதிகளும் சந்தித்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கோட்டை போன்ற அரண்மனையை கட்டி அதிலே 3 தளபதிகளும் இந்த பணம் அங்கே இருக்கிற உள்ளூர் நகர சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட தமிழருடைய மக்களுக்காக செலவிடப்பட்ட பணத்தை எடுத்து ராணுவத்திற்கான ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டையிலே ஒரு வெற்றி விழாவை நடத்தி அந்த வெற்றி விழாவிலே தங்களை பாராட்டுவதற்கு கட்டாயப்படுத்தி அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகளை அழைத்து வந்து ஒரு நாடகத்தை அவர்கள் அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதுதான் தமிழர்களை கண்ணீரை துடைக்கிற ரெகன்சிலேஷனா? இவர்களோடு ஒன்றுபட்ட ஒரு இலங்கையின் கீழ் தமிழர்கள் சேர்ந்து வாழ முடியுமா என்பதை உலகம் கவனிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற இந்திய அரசாங்கத்தினுடைய தூதரகத்தை சேர்ந்த அதிகாரி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி தன்னுடைய மனைவியுடன் இலங்கை ராணுவ தளபதி நடத்துகிற வெற்றி விழா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இவர் தன்னுடைய மனைவியுடன் சென்றிருக்கிறார். இவர் மனைவியுடன் சென்ற அவருக்கு அந்த வெற்றி விழா கூட்டத்திலே போடப்பட்ட இருக்கையிலே அவருக்காக இடம் ஒதுக்கப்படவில்லை, மேடையிலும் அவருக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இந்திய தூதரகத்தினுடைய அதிகாரிகள் அங்கே நடக்கிற ராணுவத்தினுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களை கட்டாயமாக அழைப்பாளர்களாக அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அழைக்காத விருந்தினர்களாக இவர்களே போய் அங்கே நின்றிருக்கிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த தூதரக அந்த அதிகாரி, மனைவியுடன் சென்ற அதிகாரி உட்காருவதற்கே இடமில்லாமல் அவமதிக்கப்பட்ட பிறகும் கூட அதற்கு பின்னாலே அவர்கள் ராணுவ அதிகாரிகளுடன் ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி அதற்கு பின்னாலே உட்காருவதற்கு அவர்களுக்கு அங்கே இடமளிக்கப்பட்டது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழுகிற மூதூர் பகுதியில் நேற்று கடந்த வாரத்தில் மட்டும் 2 புதிய ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த ராணுவ முகாம்களில் எந்த இடத்தில் அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களில் ராணுவ முகாமை அமைத்து அவர்களுக்கு குடியிருப்பை வழங்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளில் ராணுவத்தினரை கொண்டு போய் குவித்து அங்கே வாழுகிற தமிழ் பெண்கள், முஸ்லிம் பெண்கள் இருவரும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையை உருவாக்கி இருப்பதோடு எங்களுடைய விவசாயத்தையும் நடத்த முடியாத அளவிற்கு ஒரு ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அந்த விவசாய பகுதிகளில் சிங்களர்களை கொண்டு குடியேற்றுவதற்கான முன்கூட்டிய ஒரு திட்டமாக இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு 2 ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் கடந்த 3 நாட்களுக்குள் அங்கே நடக்கிற நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் இது போன்ற நிகழ்வுகள் அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அங்கே வழமையான அமைதியான சூழல் திரும்பி வந்து விட்டது, அரசியல் தீர்வு நோக்கி நடைபோட வேண்டிய காலம் வந்து விட்டது என்றெல்லாம் இங்கே பேசப்படுகிறது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்யப்படுகிறது. ஆனால் எவ்வளவு பெரிய ஏமாற்று அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லப்படுகிற பல சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகின்றன. தோழர்களே, 2009ற்கு பிறகு நடந்த சில நிகழ்வுகளை
மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு பரப்பப்படுகிற சில பொய்யுரைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் முடிந்ததற்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கை அரசு உலகத்தை ஏமாற்றுவதற்கு நாங்கள் 1971ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையிலே அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த அவசர நிலை பிரகடனம் என்ற பிரகடனத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம், மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை வழங்குகிறோம் என்று ராஜபக்சே அறிவித்தார். 2011 ஆகஸ்ட் மாதம் 71ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அமலில் இருக்கக்கூடிய அவசர நிலையை ரத்து செய்து விட்டார் என்று சொன்னவுடன் ஆகா, ஜனநாயக பாதைக்கு அவர் திரும்பி விட்டார் என்ற ஒரு நாடகம், உலக மக்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகம் அங்கே அரங்கேற்றப்பட்டது. ஆனால் தோழர்களே, அந்த அவசர நிலை ரத்து செய்யப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த அவசர நிலை சட்டத்தில் என்னென்ன அடக்குமுறை பிரிவுகள் இருந்ததோ அத்தனை பிரிவுகளையும் அங்கே அமலில் இருந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு 24 மணி நேரத்திலே புதிய ஆணையை பிறப்பித்து ராஜபக்சே அறிவித்தார். அதன்படி இன்றைக்கு மிகவும் மோசமாக வேட்டையாடப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுவரை அவசர நிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அவசர நிலை ரத்தாகிறது என்ற அறிவிப்பு வெளிவந்தவுடன் அத்தனை பேருடைய கதி என்னவாயிற்று, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா, கொல்லப்பட்டார்களா என்பது உலகத்திற்கு இதுவரை தெரிவிக்கப்படாத ஒரு கொடூரமான அடக்குமுறை அங்கே தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பூசா என்ற ராணுவ முகாமிலிருந்து நாங்கள் 118 பேரை விடுதலை செய்து விட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை ராஜபக்சே அறிவித்தார். உடனே இங்கே இருக்கிற இந்திய பிரதமர் நம்முடைய மன்மோகன் சிங் அதை பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன் என்று சொன்னார். 118 பேர் விடுதலை செய்யப்பட்ட அவர்கள் பூசா முகாமிலிருந்து விடுதலைப்பட்டவர் அவர்கள் உடனே பூந்தோட்டம் முகாம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு ராணுவ கொட்டடிக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு மேலும் 2 ஆண்டுகள் வெளியே வர முடியாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்ற உண்மையை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கின்றன. கைது செய்தவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பல ஆண்டு காலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் எப்பொழுது விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. கைது செய்து வைத்து வைக்கப்பட்டவர்கள் மீது மிகப்பெரிய சித்திரவதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் காரணமின்றி காவலில் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற தகவலுமின்றி கண்ணீரோடு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் குடும்பங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு 2011 ஏப்ரல் மாதம் ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு ஏற்பாடு செய்த 2 தமிழ் இளைஞர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போய்கொண்டிருக்கிற போது போகின்ற வழியிலேயே அவர்கள் கடத்தப்பட்டு அவருடைய நிலைமை என்ன ஆனார்கள் என்ற செய்தி இதுவரை உலகத்திற்கு தெரியவில்லை. போராட்டம் நடத்தப்படுவதனுடைய நோக்கம் கைது செய்யப்பட்டவருடைய கதி என்ன என்பது, அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துபவர்கள் அடைக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள், அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களே காணாமல் போய்விடுகிறார்கள். சாகடிக்கப்பட்டார்களா என்பது இதுவரையிலே வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய ராணுவ அடக்குமுறை அங்கே கட்டவிழ்த்துக் கொண்டு ராணுவத்தின் கையிலே சிவில் நிர்வாகம் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையிலே சென்று அரிசி வாங்க வேண்டும் என்று சொன்னால் ராணுவத்திடம் தான் செல்ல வேண்டும். ஒரு அலைபேசிக்கு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்று சொன்னால் ராணுவத்திடம் தான் போக வேண்டும். தன்னுடைய வீட்டில் இருக்கிற மகன் கணவன் எங்கே என்று தெரியவில்லை என்று புகார் கொடுக்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் ராணுவத்திடம் தான் செல்ல வேண்டும். 90,000 தமிழ் இளம் பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் அங்கே நிர்கதியாய் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களை கட்டி நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் ராணுவத்திடம் வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த 90,000 தமிழ் பெண்களும் கொடூரமான பாலுறவு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு அவலங்கள் இன்றைக்கும் தொடர்கதையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு அவலங்கள், கொடூரங்கள், அடக்குமுறைகள் அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் நடந்த விபத்தில் கூட, அந்த தாக்குதலில் கூட இறந்து போனவர்கள் 3000 பேர். ஆனால் இங்கே ஐநாவினுடைய அறிக்கையின்படியே கொல்லப்பட்டவர்கள் 40,000 பேர்.
3000 பேர் கொல்லப்பட்ட ஒரு பிரச்சனை உலகத்தினுடைய பிரச்சனையாக மாற்றப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச சமூகம் திரண்டிட வேண்டும் என்று உலகத்திற்கு அழுத்தம் தரப்பட்டது. 40,000 பேர் ஐநா அறிக்கை சொல்வது. இன்னும் சொல்ல போனால் மன்னார் மாவட்டத்திலே இருக்கிற அங்கே இருந்து ஆதாரபூர்வமாக அவர்கள் நிரூபித்ததற்கு பிறகும் இன்னமும் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், ஒன்றுபட்ட இலங்கையின் கீழ் வாழ வேண்டும் என்று இங்கிருந்து சென்ற சுஷ்மா ஸ்வராஜாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ரங்கராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே வந்து இந்த கருத்துக்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுபட்ட இலங்கை என்கின்ற இவர்களுடைய கொள்கையை அந்த ஈழத்து மக்களுடைய கொள்கையாக திணிக்கின்ற ஒரு முயற்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ஈழத்திலே சர்வதேச அங்கீகாரத்துடன் ஒரு நாடு விடுதலை அடைந்தாலும் கூட இங்கே இருக்கிற இந்த கட்சிக்காரர்கள் நாங்கள் அந்த விடுதலையை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போடுகிற மனநிலைக்கு இங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் வெட்கக்கேடான ஒரு சூழல். எனவே இந்த சூழலில் இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய குரலை வலுப்படுத்துகின்ற ஒரு விதமாக நாம் நாடு கடந்த தமிழ் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களுடைய குரல் இன்றைக்கு ஒரு ஈழம் அமைய வேண்டும் என்பதுதான். அதற்காக வலிமையான இயக்கங்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே அந்த ஈழத்திற்கு நடைபெறுகிற அந்த சர்வதேச இயக்கங்களுக்கு உரமூட்டுகின்ற வகையில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற, நடித்துக் கொண்டிருக்கின்ற, ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற, துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் நாம் அங்கே ஈழத் தமிழர்களுக்கான விடுதலைக்கான ஒரு வாக்கெடுப்பை நடத்தி உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே ஐநா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு இந்த வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு முறை. எனவே அந்த முறையிலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள், ஒன்றுபட்ட இலங்கையா விடுதலையா என்பது அப்பொழுது தெரிந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உருவாக்குகிற ஒரு பணி என்பதுதான் முள்ளிவாய்க்காலிலே வீர மரணமடைந்த நமது தமிழர்களுக்கு செலுத்துகிற சரியான வீர வணக்கமாக இருக்க முடியும். எனவே ஈழ விடுதலை மலரும் வரை இந்த கூட்டத்தினுடைய விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். இனப்படுகொலை ஆட்சியில் இணைந்து வாழ இயலாது, ஈழ விடுதலை மலரும் வரை இந்த முழக்கம் ஓயாது என்ற ஒரு அருமையான முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த முழக்கத்தை நாம் முன்னெடுப்போம். ஈழ விடுதலைக்கான யுத்த களம், போராட்ட களம் என்பது இன்றைக்கு அரசியல் களமாக மாறியிருக்கிறது, சர்வதேச களமாக அது மாறியிருக்கிறது. சர்வதேச களமாக இன்றைக்கு மாறி இருக்கிற அந்த ஈழ பிரச்சனையை, ஈழ தமிழனுக்கான விடுதலை போரையை மேலும் முன்னகர்த்துவதை நாம் மேலும் தீவிரமாக முன்னெடுத்து வீர மரணம் அடைந்த நம்முடைய சொந்தங்களுக்கு செலுத்துகிற உரிய மரியாதையை நாம் செய்து முடிப்போம் என்ற உறுதியுடன் நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிங்களனுக்கு ஆதரவாக செல்வது